அனைவருக்கும் வணக்கம். கந்தபுராணம் பாகம் 11. வீரபாகுவும் அவனோட படைகளும் கிரௌஞ்ச மலைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இதை நாரதர் மூலமாக கேள்விப்பட்ட முருகப்பெருமான் பயங்கரமாக கோபமாகி கிளம்புறாரு. ஏற்கனவே தாரகாசுரன் படைகள்லாம் ரெடியாக இருக்காங்க. வேல்முருகனின் படைக்கும் தாரகாசுரன் படைக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்குது. போர்க்களத்துக்கு முருகரோட தேர் மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்போ தூரத்துலேருந்து தாரகாசுரனை பார்க்குறான். என்னடா இது, கடலில் வர்ற பெரிய கப்பல் மாதிரி போர்க்களத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு தேர் வருதே அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒற்றன்கிட்ட கேட்குறான். ஒற்றனே, அதோ பார் தூரத்தில் ஜிகு ஜிகுன்னு சொலிச்சிக்கிட்டே ஒரு தேர் வருது பார், அது யாரோட தேர்? அதுக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் பயங்கர பிரகாசமாக இருக்கிறான், கண்ணே கூசும் போல் இருக்க, அது யாரு, உனக்கு விவரம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். மகாபிரபு, நீங்கள் சொன்ன ஆள் சாதாரண ஆள் கிடையாது, சிவபெருமானுடைய மகன், ஈடு இணையில்லாத ஆற்றல் கொண்டவர், ஆற்றல் பராக்கிரமத்தில் சிவபெருமானை விட ஒருபடி மேலே உள்ளவர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவரோட பேர் முருகன். மன்மதனே அவர்கிட்ட பிச்சை வாங்கணும், அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஆள் அப்படின்னு சொன்ன உடனே, ரத சாரதியே, அந்த சர்வேஸ்வரனோட மகன் கூட கொஞ்சம் பேசணும், நம்ம ரதத்தை அந்த ரதத்துக்கிட்ட கொண்டு போ அப்படின்ட்டு ரத சாரதிக்கு கட்டளையிடுறான். தாரகாசுரனோட தேர் முருகப்பெருமானின் தேர்கிட்ட போகுது. கிட்ட போய் முருகரை பார்த்தோன்னே இவனுக்கு கையும் ஓடலை காலம் ஓடலை. ஒரு நிமிஷம் அப்படியே தகச்சு போயிடுறான். அவரோட அழகு, தேஜஸ், பிரகாசம் இதெல்லாம் பார்த்து அவனை அறியாமலே ரெண்டு கையும் அப்படியே வணங்குது முருகப்பெருமான. உலக தேவனே, உன்னை போன்ற ஒரு மகனை பெற்றெடுக்க அந்த பரமசிவன் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். அது ஒரு புறம் இருக்கட்டும், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிறது எப்போவுமே இயல்பானது தான். இது இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை, காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க பகை. எங்களை அவங்க வெறுப்பாங்க, நாங்கள் அவங்கள வெறுப்போம், இதெல்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். ஆனால் உங்கள் தந்தை சிவன் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஆள். தேவர்கள் பக்கமும் நிற்க மாட்டார், அசுரர்கள் பக்கமும் நிற்க மாட்டார். அதே மாதிரி நீங்களும் ஒரு பொதுவான ஆளாக இருந்துட்டு போக வேண்டியதானே, எதுக்காக இங்கே யுத்தத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். தாரகாசூரா, பிரபஞ்சத்துக்கே ஈஸ்வரனான எனது தந்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரே குருவாக தான் இருக்கார். தன்னோட மகிமை வாய்ந்த சக்தியால் இவர் உலகத்தை பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பா. அப்படி அவர் பாதுகாத்துட்டு வரலன்னா உலகத்துக்கே அவர் கடவுளாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருமே அதனோட இயல்புலேருந்து மாறாமல் இருக்கிறதுக்காக சர்வேஸ்வரனே ஒரு எல்லையாக இருந்துட்டு வர்றாரு. அதனாலேயே நிறைய பேர் அவரை எல்லையை காக்கும் சேதுன்னு வணங்குவாங்க. இப்படி உலக உயிர்களெல்லாம் காத்து ரட்சிக்கும் சிவபெருமானால் கர்மாவானது ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று செய்ய வேண்டியது, இன்னொன்று செய்யக்கூடாதது. அவர் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அதைத்தான் அசுரர்களாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜீவராசிகளெல்லாம் பிடிச்சு கொல்றது, யாகங்களை அழிக்கிறது, கோயில்களை இடிக்கிறது, விவசாயம் பண்ணுறவங்கள ஏளனமாக பார்க்குறது, தர்ம காரியங்கள் செய்கிறவங்களெல்லாம் அவமதிக்கிறது, இப்படி சிவபெருமானுக்கு பிடிக்காத செயலெலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா சிவபெருமான் சும்மா இருப்பாரா? அதனால தான் உங்களெல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக என்ன அமைச்சிருக்காரு. எங்கள் அப்பாவோட உத்தரவுப்படி தான் இவ்வளோ பெரிய சேனையோடு நாங்கள் வந்திருக்கேன். அதனால் அந்த வெட்டி பேச்செலாம் பேசாமல் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகும். உன் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பிச்சிரு, ஏன்னா கூடிய சீக்கிரமே நீ எங்கள் கையால் சாவ போகிற. இப்படி முருகர் சொன்ன உடனே தாரகாசுரனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. கோபத்தில் கண்ணெலாம் சவக்குது. தம்பி, நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள்லாம் ரொம்ப வலிமை வாய்ந்த மாவீரர்கள், எங்களுக்கெல்லாம் ஈவு இறக்கம்னா என்னென்னே தெரியாது. உன்னோட தந்தை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் எங்களுக்கு நியாயமாகவும் படுது. தேவர்களை பிடிச்சி அடித்து உதச்சி அவங்கள டார்ச்சர் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். பிரம்மாவையே நான்லாம் ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிட்டேன், அவரோட பிரம்மாஸ்திரத்தாலேயே என்ன ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் போகட்டும், மகாவிஷ்ணு தெரியும்ல, சிவபெருமானுடைய பாதார விந்தங்களில் தன்னோட கண்ணை பிடுங்கி எடுத்து அதை சிவபெருமானுக்கு காணிக்கையாக கொடுத்து வணங்கி வழிபட்டதால் மகாவிஷ்ணு மேலே கருணை கொண்ட சிவபெருமான் அவருக்கு 1000 சூரியங்களுக்கு நிகரான சுதர்சன சக்கரத்தை கொடுத்தாரு. அப்பேற்பட்ட சுதர்சன சக்கரத்தை என் கூட சண்டை போடும்போது மகாவிஷ்ணு என் மேலே வீசினார். அது என் நெஞ்சில் பட்டு அதோட கூர் மழுங்கி கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்துட்டு மகாவிஷ்ணு பயந்து ஓடிட்டார். அந்த சுதர்சன சக்கரத்தை தான் இதோ என் நெஞ்சில் பதக்கமாக வச்சுருக்கேன். அது மட்டுமா, வீரபாகுவும் அவன் கூட வந்த லட்சக்கணக்கான வீரர்களும் இப்போ எங்கே எல்லாருமே கிரௌஞ்ச மலை சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க.
வலிமை வாய்ந்த உன்னோட 1000 வாகினி சேனைகளும் யுத்தத்தில் என்னோட அஸ்திரங்களால் தாக்கப்பட்டு முண்டமாகி திக்கு தெரியாமல் சதறி ஓடிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகும் 16 வயசு பையனி இந்த அசுர கூட்டத்தோட சண்டை போடணும்னு வந்திருக்க. இளங்கன்று பயமறியாதுன்னுங்கிற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக இருக்க நீ. இப்பவும் சொல்கிறேன், உனக்கும் எங்கள் இனத்துக்கும் எந்த சண்டையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ இங்கேருந்து இப்போவுமே கிளம்பி கைலாயத்துக்கு போய் பத்திரமா இருந்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறான் தாரகாசுரன். இதை கேட்ட தேவசேனாதிபதியான கந்தன் அழகாக சிரிக்கிறார். தாரகா, நீ ரொம்ப தற்பெருமை பேசுகிற. சுதர்சன சக்கரத்தையே நெஞ்சில் வச்சுருக்கேன், பதக்கமாக வச்சுருக்கிறேன்னு ரொம்ப பெருமை பேசுகிறல்ல. அந்த சக்கரம் முன்னாடி ஒரு சமயத்தில் தர்ஷனின் யாகத்தை அழிக்க போன வீரபத்திரன் மேலே மகாவிஷ்ணு ஏவுனார். அப்போது வீரபத்திரன் கழுத்தில் போட்டிருந்த மண்டை ஓட்டு மாலையில் இருக்கிற ஒரு மண்டை ஓடு அந்த சக்கரத்தை முழுங்கிருச்சு. அப்படி மண்டை ஓட்டால் முழுங்கப்பட்ட அந்த சக்கரத்தை தான் நெஞ்சில் வச்சுருக்கேன்ட்டு ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் ரொம்ப சின்ன பையன் அப்படின்ட்டு எனக்கே புத்திமதி சொல்கிறேன். நான் போருக்கு வருவேன், வரமாட்டேன், நான் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்கெலாம் உனக்கு தேவையில்லை. எனக்கு அறிவுரை கூறா இருக்கிறது உனக்கு கிடையாது. வீரத்தை பேச்சில் காட்டக்கூடாது, செயலில் காட்டணும். காட்டலாமா? இப்படி முருகர் சொன்னோடனே அளவு கடந்த ஆத்திரம் வருது தாரகனுக்கு. தன்னோட பிரம்மாண்டமான வில்லை எடுத்து நான் ஏற்றுறான். அந்த சத்தம் 8 திசையிலும் கேட்குது. முருகரை நோக்கி அஸ்திரங்களை ஏவுறான். முருகர் சும்மா இருப்பாரா? அவரும் தன்னோட வில்லை எடுத்து தன்னோட அஸ்திரங்களால் பதிலடி கொடுக்குறாரு. தாரகாசுரன் விடுற அம்புகளை முருகர் தடுக்க, முருகர் விடுற அம்புகளை தாரகாசுரன் தடுக்கன்னு பயங்கரமாக போயிட்டுருக்கு யுத்தம். முருகபெருமான் விட்ட ஒரு அம்பானது தாரகாசுரனோட தும்பிக்கையே வெட்டிடுது. இதனால் கோபமான தாரகாசுரன் முருகரோட தேர் கொடிமரத்தை அம்பை விட்டு வீழ்த்திடுறான். பதிலுக்கு முருகர் தாரகனோட ரதத்தை ஓட்டுற சாரதியை அம்பை விட்டு கொண்டுறாரு. பதிலுக்கு தாரகாசுரன் முருகரோட தேரை ஓட்டுற வாயு தேவனை கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறான். உடனே முருகபெருமான் நாராசம் அப்படிங்கிற ஒரு திவ்ய அஸ்திரத்தை எடுத்து தாரகாசுரனோட நெத்திலே அடிக்கிறாரு. அந்த அம்பு நெத்தியில் அடித்த உடனே தாரகாசுரன் அப்படியே மயங்கிடுறான். தாரகன் மயங்கினதை பார்த்து அவனோட படை வீரர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தாரகனோட தேரை போர்க்களத்தை விட்டு வெளியே கொண்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெளியுது. மறுபடியும் போர்க்களத்துக்கு வர்றான். இப்போ பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வீசுகிறான். பயங்கர வேகத்தில் வர்ற பிரம்மாஸ்திரம் முருகர் பக்கத்தில் வந்து அமைதியாக வணங்கி நிற்குது. இதை பார்த்து தாரகாசுரன் அந்த பிரம்மாஸ்திரத்தை திட்டுறான். அடுத்ததாக சிவபெருமான் கொடுத்த பாசுபதாஸ்திரம் அதை எடுத்து வணங்கி முருகன் மேலே வீசுகிறான். அதை முருகபெருமான் கையாலேயே பிடிச்சிடுறாரு. தன்னோட திவ்ய அஸ்திரங்கள் எல்லாமே வீணாக போச்சே அப்படிங்கிற கோபத்தில் என்னோட ரதத்தை ஓட்டுற சாரதியே முருகனோட தேரை சுற்றி ஓட்டி வா அப்படின்னு கட்டளையிடுறான். ரத சாரதியும் கட்டளைக்கேற்ப முருகர் தேரை சுற்றி ஓட்டுறான். அவன் எங்கேருந்து அம்பு விடுறான்னு யாராலையும் பார்க்க முடியல, அவ்வளோ வேகமாக சுற்றி வருது அவனோட தேர். இப்போ முருகப்பெருமானோட தேரை ஓட்டுற வாயு தேவனும் அந்த தேருக்கு இணையாக இவரோட தேரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. 2 தேருமே சுற்றி வருது, அதுவும் மின்னல் வேகத்தில். 2 பேரும் மாறி மாறி பயங்கரமாக அம்பு மலையை செலுத்துகிறாங்க. தாரகாசுரன் ஒரு 10 லட்சம் அம்புகளை விட்டான்னா முருகரும் பதிலுக்கு 10 லட்சம் அம்புகளை விட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு. இப்படி கடுமையான யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நொடியில் உலகத்தையே அழிக்கிற சக்தி முருகர்கிட்ட இருந்தாலும் தாரகாசுரன் கூட விளையாடி ஒரு விளையாட்டுத்தனமாக ஜெயிக்கணும் அப்படின்னு தான் முருகர் பெருமான் ஆசைப்படுறாரு. முருகரால் வெட்டப்பட்ட அந்த தும்பிக்கையும் இப்போ தாரகனுக்கு வளர்ந்துருச்சு. இதை பார்த்த கந்த பெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. மறுபடியும் அஸ்திரங்களை விட்டு அவனுடைய துதிக்கை தந்தம் 2யுமே அறுத்துடுறாரு. மறுபடியும் அது அவனுக்கு முளைச்சி வருது. சண்டை போட்டு முருகரை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு தாரகாசுரனுக்கு. மாயாஜால வேலை செஞ்சு முருகரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறான். மீண்டும் அடுத்த பதிவில் தொடர்ந்து சந்திப்போம். இதுக்கப்புறம் தான் இன்னும் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்கள் வரும். நன்றி, வணக்கம்.